உனக்கு அந்த நிதி வேணும்னு நீ கேட்டீங்கன்னா நீ மாநிலத்தை பிரிக்க தயாரா? நாங்க நிதி தர தயார். 15,000 மட்டும் இல்ல, 20,000 கோடியா பேசி நாங்க வாங்கி தர்றோம். நான் கேட்கிறேன், எனக்கு சேலம் தலைநகராக கொண்டு ஒரு புதிய மாநிலம் உருவாக வேண்டும். இது இந்த மக்களுடைய கோரிக்கை. ஒரு குறுக்கு கேள்வி கேட்கிற போது அவராக முதலமைச்சர் என்ற தகுதியில் அவராக பதில் சொல்வதற்கு யோகிதையற்றவர். அவர் ஒரு பப்பூன் மாதிரி நடந்து கொண்ட காரணத்தால் தலைநகரம் அமைவதற்கு காலதாமம். 2,000 கோடி பெருமான போதை மருந்து கடத்தல. அப்போ அவன் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு பக்கமா அவனுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். அதுல நீங்களுடைய குடும்பம் எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கிறது தெரியும். அது வெளிவரக்கூடாது. வாங்குற நிதிக்கு நீங்க ஒழுங்கா கணக்கு கொடுக்காம அது சபரீஷ் கிட்ட தான் போய் கேட்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? ஒரு தவற திரும்ப 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 சொன்னா ஓ அது நிஜமா இருக்குமோ அப்படின்னு மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இனிமேல்லாம் அப்படியெல்லாம் நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். வேறு எதுவும் பேசுவதற்கு வழி இல்லை என்ற சூழ்நிலை இருக்கிற காரணத்தால், குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம், அவருடைய ஆட்சித் தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாடு பெயர் குறிப்பிடவில்லை. அதனாலே நிதி ஆய்வு கூட்டத்திற்கு நான் செல்லவில்லை. சரி, கடந்த ஆண்டு குறிப்பிடப்பட்டிருந்ததே ஏன் போகவில்லை? அதற்கு முந்தைய ஆண்டு தமிழ்நாடு குறிப்பிடப்பட்டிருந்ததே ஏன் போகவில்லை? அவர் போகாததற்கு காரணம் தமிழ்நாடு பெயர் குறிப்பிடாதது அல்ல, தமிழ்நாட்டுக்கு சிறப்பு நிதி வழங்கப்படாதது அல்ல. நிதி ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற அளவிற்கு ஏதோ பிரியாம்புள்ள பேசிடுவார், தயாரிக்கப்பட்ட அறிக்கையை வாசித்து விடுவார். ஆனால் அங்க பொருளாதார வல்லுநர்கள் அல்லது மத்திய அமைச்சர்கள், ஏன் பிரதம அமைச்சரே கூட, சரி கடந்த ஆண்டு இந்த நிதி இந்த துறைக்கு இவ்வளவு வழங்கப்பட்டதே, அதில் இருந்து நீங்கள் காட்டிய வளர்ச்சி என்னென்ன என்று ஒரு குறுக்கு கேள்வி கேட்டாக்க, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு குறுக்கு கேள்வி கேட்கிற போது அவராக முதலமைச்சர் என்ற தகுதியில் அவராக பதில் சொல்வதற்கு யோகிதையற்றவர். முடியாது, தெரியாது. முடியாது என்று சொல்வதை விட தெரியாது என்பது சரியான பதம். ஆகவே இதிலிருந்து தப்புவதற்காக அவர், இது ஒரு காரணம். ஒரு முறை அவர் நான் மருத்துவ வசதிக்காக போய்விட்டேன் என்று ஒரு ஆண்டு தப்பினார், இன்னொரு ஆண்டு வேறு ஏதோ காரணத்தை சொன்னார், இந்த ஆண்டு இந்த காரணத்தை சொல்லுகிறார். ஆக அவர்களுக்கு விளம்பரம் செய்வதற்கு ஆட்கள் சரியாக இருக்கிற காரணத்தால் அவர் சொல்லுவதையெல்லாம் பெரிய அளவில் ஏதோ பெரிய புரட்சி செய்து விட்டதை போல பார்த்து கொள்வதற்காக ஆட்கள் நிறைய இருக்கிறார்கள். விளம்பரத்துக்கு ஆண்டு தனியாக காரணம், தேர்தல் நேரத்தில் தேர்தல் வியூகத்திற்காகவே ஒரு 300 கோடி ரூபாய் கொடுத்து எல்லாம் தேர்தல் வேலைகளை எப்படி நடத்துவது, ஒன்றிய செயலாளர் எப்படி நடத்துவது, மாவட்ட செயலாளர் எப்படி ட்ரெஸ் பண்ணுவது, இவர் எப்படி வெளியே வர்றது போகிறது, இதுக்கெல்லாமே பணம் கொடுத்து வேலை செஞ்சவர். ஆக இது இவர் முதலமைச்சராக இருக்கிற போது இவரை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு ஆட்கள் நிறையா இருக்கிற காரணத்தால் இது ஒரு பெரிய காரணமாக சொல்லி அவர் ஏமாற்ற பார்க்குறாங்க. அதுதான் உண்மை காரணம். இன்னொன்று நீங்கள் விளைவு கேட்கலாம், ஆமாம் நீங்கள் வந்து அமராவதி தலைநகர் ஆக்கிறதுக்கு அங்கே வந்து ஆந்திர பிரதேசத்துக்கு 15,000 கோடி கொடுத்துருக்கீங்க, எங்கள் நிதி ஏன் கொடுக்கல? இது வந்து ஒரு சாதாரண அறிவுள்ள ஒரு முதலமைச்சர் கூட தெரியும். இவருக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு புரியல. ஆந்திர பிரதேசம் 2ஆ பிரிகிற போது, தெலுங்கானா ஆந்திரா 2ஆ பிரிகிற போது, தெலுங்கானாவுக்கு ஆந்திர பிரதேசத்தினுடைய தலைநகர் ஹைதராபாத் போயிடுச்சு. ஓராண்டுகள் கழிச்சு நீ தனி தலைநகர் வச்சுக்கணும். அப்படி தனி தலைநகர் வச்சுக்கிறதுக்கு மத்திய அரசு தனி நிதி கொடுக்கும். கட்டுமான பணிக்கு 20,000 கோடி ரூபாய் கொடுப்பதாக சிதம்பரம் நிதியமைச்சராக இருக்கிற போதே ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் அது பிரிக்கப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிரிக்கப்பட்டது தெலுங்கானா ஆந்திர பிரதேசம். இடையில ராஜசேகர ரெட்டி மகன் ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக வந்து அவர் துக்ளக் மாதிரி, முகமது பின் துக்ளக் படம் பார்த்தோமே அந்த மாதிரி, தலைநகர் இங்கேயா அங்கேயா, விஜயவாடாவா அமராவதியா, என்ன வேறு ஒரு இடமா, அல்ல மூணு தலைநகரம் என்றெல்லாம் அவர் ஒரு பப்பூன் மாதிரி நடந்து கொண்ட காரணத்தால் தலைநகரம் அமைவதற்கு காலதாமம். தேர்தல் நேரத்திலேயே
சந்திரபாபு நாயுடு, பாரதிய ஜனதா கட்சி இணைந்து தேர்தலை சந்தித்தோம். அந்த தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறோம், தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். நாங்க தெலுங்கு தேசம் மாநில ஆட்சிக்கும் மத்திய ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி வந்தா நாங்க தலைநகர் அமைப்பதற்கு சிறப்பு நிதி வழங்குவோம் சொல்லி அறிக்கையை கொடுத்துருக்கோம். கொடுக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு. யார் வந்தாலுமே கொடுத்தாகணும். கேட்டாங்கன்னா அவர் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிற காலத்தில் இவங்க கொடுக்கறதுக்கு முடியல. ஏன் கொடுக்க முடியலன்னா அவருக்கு சரியான திட்டமிடல அவர் வரல. இப்ப இவர் அமராவதி தான் முடிவெடுத்து அதுக்கு சரியான திட்டமிடல கொடுத்துட்டாரு. அதனால 15,000 ரூபாய் நிதி கொடுத்துருக்கு. முதலமைச்சர் முட்டாளான்னு கேட்கிறேன். இந்த தலைநகர் புதுசா உருவாக்க வேண்டியிருக்கு. ஒரு மாநிலம் பெருசா பிரிஞ்சிருக்கு. அந்த புதிய தலைநகருக்கு மத்திய அரசு கட்டுமான பணிக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. மாநில பிரிவினை இருக்கிற போது உனக்கு அந்த கட்டாயம் கிடையாது. உனக்கு அந்த நிதி வேணும்னு நீ கேட்டீங்கன்னா நீ மாநிலத்தை பிரிக்க தயாரா? நாங்க நிதி தர தயார். 15,000 மட்டும் இல்லை, 20,000 கோடியா பேசி நாங்க வாங்கி தர்றோம். நான் கேட்கிறேன், எனக்கு சேலம் தலைநகராக கொண்டு ஒரு புதிய மாநிலம் உருவாக வேண்டும். இது இந்த மக்களுடைய கோரிக்கை. சேலத்தை தலைநகராக கொண்டு தமிழகம் 2ஆக பிரிக்கப்பட வேண்டும். அப்படி பிரித்தால் சேலம் தலைநகருக்கு புதுசாக உருவாவதற்கு 20,000 கோடி மத்திய அரசிடம் பெற்றுத் தருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார். என்னத்துல எந்தெந்த துறையில எந்தெந்த திட்டத்தை தமிழ்நாடு அவாய்ட் ஆயிடும் அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை தமிழக அரசு கொடுக்கணும். சும்மா ஏமாத்திட்டு போராட்டம் நடத்தி எதுக்காக போராட்டம் நடத்தினாங்க? மாவட்ட தலைநகரங்கள்ல மாவட்டம் தோறும் எதுக்கு போராட்டம் நடத்தினாங்க? இதுவரைக்கும் நடத்தப்பட்ட போராட்டங்களை மறைக்கிறதுக்கு. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவு போராட்டத்தை மறைக்கணும். போதை மருந்து கடத்தல 2,000 கோடி ரூபாய், 2,000 கோடி பெருமான போதை மருந்து கடத்தல. அப்போ அவன் கிட்டத்தட்ட பாதிக்கு பக்கமா அவனுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். அதுல உங்களுடைய குடும்பம் எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கிறது தெரியும். அது வெளிவரக்கூடாது, அதை மறைக்கணும். உங்களுடைய ஃபெயிலியரை தமிழக அரசு தன்னுடைய ஆட்சியினுடைய தகுதியின்மையை மறைப்பதற்காக அவர்கள் மத்திய அரசு மீது காரணத்தை காட்டி மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை தவறு, சரியில்லை, மாநிலம் புறக்கணிக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்லுகிற நிலையில இருக்கிறார்கள். உண்மை நிலை என்னவென்றால் இவர்களுடைய ஆட்சி செய்கிற தவறுகள். அப்படி தவறு இல்லை என்றால் தமிழ்நாட்டு வரலாற்றில் 65 IAS அதிகாரிகள், உள்துறை செயலாளர் உட்பட 116 போலீஸ் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், சிட்டி போலீஸ் கமிஷனர் உட்பட ஒரே நேரத்தில் எப்படி மாற்றப்படுகிறார்கள்? ஏன் மாற்றப்பட்டார்கள்? அப்ப சட்ட ஒழுங்கு சரிபடுத்துவதற்காகத்தானே. அப்ப சட்ட ஒழுங்கு அதற்கு முன்பு சரி இல்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறார்களோ முதலமைச்சர்? வாங்கின நிதிக்கு நீங்க ஒழுங்கா கணக்கு கொடுக்காம அது சபரீஷ் கிட்ட தான் போய் கேட்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அரசாங்க நிதி அவர் தான் டீல் பண்றாருன்னு சொன்னீங்கன்னா எனக்குன்னு ஒரு நிதி அமைச்சர் வச்சிருக்கிறேன், அவரெல்லாம் சும்மா தான் வச்சிருக்கிறேன். நான் முதலமைச்சர், என் ஃபைல்லாம் பூரா அங்கதான் பாக்குறாங்க. உதயச்சந்திரன் தினம் காலையில 8 மணிக்கு அங்கதான் போறான். இவ்வளவு பையில 30 பையில தூக்கிட்டு போறா. அவர் பார்த்து டிக் பண்ற பையில எல்லாம் நான் கையெழுத்து போடுற வேலை மட்டும்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? ஆக ஒட்டுமொத்தமா ஹம்பக். இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி திமுகவும் திமுக அரசும் திமுகவுடைய ஆட்சித் தலைவராக இருக்கிற முதலமைச்சரும் மத்திய அரசுடைய நிதிநிலை அறிக்கையை பற்றி பேசுவது அத்தனையும் ஹம்பக், அயோக்கியத்தனம். அயோக்கியத்தனம். அதாவது செஞ்சதை எல்லாருக்கும் போட்டு கொடுத்துருக்கு, எல்லாருக்கும் எல்லா பொது ஒளியிலும் இருக்கு. அதை மறைக்கிறதுனா, அதையே மறைக்கிறதுனா பட்ஜெட் மறைக்கிறீங்களா எப்படி? அதுக்கு அதை மாற்றி பேசுறீங்கன்னா அதுக்கு ஒரு மேடை போட்டுக்கிறீங்க, அதுக்கு ஒரு போராட்டம்னு சொல்றீங்க, அதுக்கு தானே ஒரு வாத மேடைன்னு வச்சுக்கிறீங்க, அதில் 4 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறீங்க. கொடுக்கல 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 ஒண்ணுமே கொடுக்கல ஒண்ணுமே கொடுக்கல ஒண்ணுமே கொடுக்கல. நான் குடுகுடுப்புக்கார மாதிரி ஒண்ணுமே கொடுக்கல ஒண்ணுமே கொடுக்கல எதெல்லாம் கொடுக்கல சொல்லு. ஆக ஒட்டு இதையெல்லாம் நாங்க பத்திரிகையாளர் மத்தியில் விளக்க வேண்டிய கட்டாயத்துக்கு எங்களை வந்துட்டோம். என்ன காரணம்? ஒரு தவறை திரும்ப 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 சொன்னா ஓ அது நிஜமா இருக்குமோ அப்படின்னு மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இனிமேல்லாம் அப்படியெல்லாம் நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் விளக்க பார்க்குறோம்.
விளக்குறோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.